முருகேசன் கடைக்கு நான் போனப்போ நம்ம தெருவில் இருக்கிற கிரிஜாவும் ராதாவும் நம்ம பிள்ளைங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்ததுங்க. ஏன் நம்ம பிள்ளைங்கள நம்ம ஒழுங்காக வளர்க்கலையாங்க? மீனாட்சி, நம்ம பசங்க நமக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அத தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா அவங்க பசங்க என்னென்ன தப்பான நடவடிக்கையில ஈடுபடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? கண்டத காதுல போட்டு மனச தேவையில்லாத குழப்பிக்காத நீ. அப்போ ஏன் அவங்க நம்மள்ட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணாங்க? துர்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணா நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியா? அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போறப்போ, எனக்கு பென்சில் வேணும், பேக் வேணும்ன்னும், காலேஜுக்கு போறப்போ எனக்கு மொபைல் வேணும், பைக் வேணும்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அதுவே அவங்க வளர்ந்து பெரிய மனுஷனாகி சொந்த கால்ல நிக்கும்போது, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு இந்த பையன் தான் வேணும்னு கேட்கறது இல்லையே ஏன்? அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தெரிஞ்ச நம்ம லவ்வுன்னு வந்த உடனே பேரண்ட்ஸா தெரிய ஆரம்பிச்சிடுறோம். அந்த பயத்துல தப்பான முடிவு எடுக்குறாங்க. நாம மட்டும் சும்மா இல்ல மீனாட்சி. ஏதோ நம்ம பசங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்கல்ல, பாவம் அவங்கள நம்ம மன்னிச்செல்லாம் நினைக்கிறதே கிடையாது. ஆஹா என்ன மீறி நடந்துட்டியா அப்படின்னு நினைச்சு அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். தப்பு மீனாட்சி. அப்போ நீங்க அவங்க பண்ணுனது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மீனாட்சி அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம பசங்க மீனாட்சி. அவங்கள நம்ம மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்கன்ற? இதோட ஃபுல் வீடியோ பார்க்க லோகோக்கு கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.